வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அந்த காதல் மற்றும் திருமண வாக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். நிறைய கிரக மாறுதல்கள் இந்த மாதம் உண்டாகுது. செவ்வாயாகட்டும், புதனாகட்டும், குருவாகட்டும், சுக்கிரனாகட்டும், எல்லாமே 2 பயிற்சி, 2 கிரகத்துக்கு 2 பயிற்சி 3 பயிற்சி ஆகுது. பயிற்சினா அதாவது ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகுது. அப்படி இருக்கிறதுனால நிறைய பயிற்சிகள் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் ராசிகளுக்கு நடக்க போகிறது. பொதுவாகவே எல்லா ராசிக்குமே இந்த மாதமும் அடுத்த மாதமும் திருமண பாக்கியமானது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். கருத்து தெரிவிங்க. நாங்கள் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தோம்னா கருத்து தெரிவிங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா அது சம்மந்தமாக அதை ஆராய்ச்சி பண்ணி அது சம்மந்தமாக வீடியோ போடுறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த செப்டம்பர் மாதத்துலேயும் அடுத்த மாதத்துலேயும் அக்டோபர் மாதத்துலேயும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மாறுது அப்படிங்கிறது, பொதுவாக இந்த கிரகம்லாம் எங்கே மாறுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதத்தில் சந்திரன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாறிட்டே இருப்பார். அவர் ரெண்டரை நாளைக்கு விட்டுப்போ ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அதனால் அவரை பற்றி நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செவ்வாயை பற்றி பார்த்துடலாம். செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, செப்டம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் கன்னியா ராசி, செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 27 வரைக்கும் துலா ராசி, அக்டோபர் 27க்கு பிறகு விருச்சிக ராசியில் இருக்கிறார். ஏதாவது 3 இடமாற்றம் ஆகிறார் பாருங்க. அதான் இந்த முன்னாடியே சொன்னேன், எல்லா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் எல்லாமே 3 பயிற்சி 2 பயிற்சி ஆகுது. இதனால் உங்களுக்கு எல்லா விதமான எல்லாமே உங்களுடைய பலன்களே மாறி மாறி வரும். கெட்ட பலனாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த மாறுதல் இருக்கிறதுனால நல்ல பலன்கள், ஒரு கிரகத்தில் கெட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு கிரகத்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது புதனை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் கண்ணியில் இருக்கார். இவர் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து 16 வரைக்கும் கண்ணியில் இருக்கார் பாருங்க. அதே சமயத்தில் செப்டம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் புதன் சிம்மத்தில் இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11லேருந்து அக்டோபர் 1 வரைக்கும் கன்னியா ராசியில் இருக்கிறார் புதன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் போகிறார். அதுவுமே புதனும் பார்த்தீங்கன்னா இடம் மாறிட்டார். 3 பயிற்சி ஆகிறார். முதல்ல செப்டம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் கன்னியா ராசி, சிம்ம ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11லேருந்து அக்டோபர் 1 வரைக்கும் கன்னியா ராசி, அக்டோபர் 1க்கு பிறகு விருச்சிக ராசிக்கு போகிறார். அதே மாதிரியே செவ்வாய் மாதிரியே புதனும் இடம் மாறுறார். அடுத்தது குரு அக்டோபர் 8 வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு கடகத்துக்கு வர்றார், அதிசாரமாக வர்றார். அதனால் குருவும் இடமாறுறார். அது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 1 முதல் கடகத்தில் செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்கிறார். செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15க்கு பிறகு சிம்மத்தில் இருக்கிறார் சுக்கிரன். அது பிறகு அக்டோபர் 10 வரைக்கும், அது செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் சிம்மத்தில் இருக்கார். அக்டோபர் 10க்கு பிறகு கன்னியா ராசிக்கு போகிறார். அவருமே 2-3 இடத்துக்கு மாறுறார். அடுத்தது சனி பார்த்தீங்கன்னா, சனி எப்போதுமே ஃபுல்லாகவே இந்த பயிற்சி ஆகிற வரைக்கும் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போவார். ஆனால் இப்போ இருக்கிறது கும்பத்தில் இருக்கார். கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கிறதுனால கும்பத்தில் இருக்கிறார். அது சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து 16 வரைக்கும் சிம்மம். அது தெரியும், ஆவணி மாதத்தில் ஒரு சிம்ம ராசியில் தான் இருப்பார். அடுத்தது செப்டம்பர் 16க்கு பிறகு செப்டம்பர் 17லேருந்து அக்டோபர் 17 வரைக்கும் புரட்டாசி மாதத்தில் அவர் கன்னியா ராசியில் இருப்பார். அக்டோபர் 18க்கு பிறகு அக்டோபர் 31, அக்டோபர் 31 செப்டம்பர் 15 வரைக்குமே நவம்பர் 15 வரைக்குமே அவர் துலா ராசியில் தான் இருப்பார். அதாவது ஐப்பசியில். இப்போ நம்ம 2 மாதத்துக்கு சேர்த்து பார்க்குறதுனால நம்ம இதை இதாக சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தினுடைய நிலைகள். இப்போ இந்த கிரக நிலைகள் இப்படி மாறுறதுனால நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி இருக்கும், காதல் உறவுகள் எப்படி இருக்கும், காதல் உறவுடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கும், பழைய காதல்கள் பண்ணியிருந்தால் அதனுடைய நட்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதல் மற்றும் திருமண யோகம் 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசி. இப்போ மேசராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உங்கள் கடகராசியில் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார். அப்புறம் கன்னியா ராசிக்கு போவார். இப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு 6ஆம் வீட்டுக்கு போகிறார். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் குருவும் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இது உங்களுக்கு கல்யாண பேச்சு, இந்த 2 பேருமே 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க.
அதுக்கான முடிவுகள் எடுப்பாங்க. அதுக்கான முடிவுகள் எடுத்து அது சம்மந்தமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது வந்து இதுக்கான பேச்சு உங்களுடைய குடும்பத்தில் உருவாகும். இப்போ சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் உண்டாகும். திருமண யோகம் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். திருமண யோகம் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே சனி கும்பத்தில் இருக்கிறதுனால பெரியவர்கள்ட்ட அனுமதி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து திருமண பேச்சுகள் இதெல்லாம் எடுத்தால் கூட இந்த பெரியவர்கள்ட்ட உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மெதுவாக பர்மிஷன் கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் உண்டாகி கண்டிப்பாக உங்களுடைய அது சம்மந்தப்பட்ட கல்யாணம் சம்மந்தப்பட்டமாக போய் பார்க்குறது போகிறது வர்றது எல்லாமே உண்டாகும். அது செப்டம்பர் 1லேருந்து 16 வரைக்கும் சூரியன் வந்து இதில் சிம்மராசியில் இருக்கிறார். ஆவணி மாதம்ங்கிறதுனால இருக்கிறார். அதே சமயத்தில் உங்களுக்கு புதனும் சிம்மத்தில் இருக்கிறார். புதனும் சிம்மத்தில் இருக்கிறதுனால காதல் சம்மந்தப்பட்ட காதல் இருக்கீங்களா, காதல் சம்மந்தப்பட்ட உரையாடல்கள்லாம் நீங்கள் வந்து காதலில் உரையாடும் போது அது சம்மந்தமாக உங்களுடைய எதிர்பாலினத்தவர் இருக்காரு பாருங்க. ஆனால் அந்த பொண்ணாக இருந்த அவங்க எதிர்பாலினத்திலிருந்து உங்களுக்கு சண்டையோ சச்சரவோ இல்லாமல் உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டாகும். இது ஒரு நல்ல விஷயம். அது செப்டம்பர் 14 செவ்வாய் துலா ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய துணைவர், லைஃப் பார்ட்னரு, அதுமாரி அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு திடீர்னு சந்திக்கிறது, அவங்கள்ட்ட மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். இதனால் உங்கள் 2 பேருக்கும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எப்போ செவ்வாயானவர் செப்டம்பர் 14க்கு பிறகு துலா ராசி இருப்பார். துலா ராசியில் இருப்பார், துலாமில் இருப்பார். செப்டம்பர் 14லேருந்து இருக்கிறது போது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அக்டோபர் 8க்கு பிறகு குரு கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு டிரான்சிட் ஆகும்போது அக்டோபர் 8க்கு பிறகு குரு கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறார். இதனால் காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நிச்சயதார்த்தம், திருமண பேச்சு என நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும், நல்ல செய்திகள் தரும். இருந்தாலும் இந்த சனி கும்பத்தில் இருக்கிறதுனால மூத்தவர்கள்ட்ட வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும். அது போக பிரச்சனை ஏற்பட்டு சரியாக போகும். அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்டோபர் 10க்கு பிறகு சுக்கிரன் கன்னியா ராசியில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு உறுதியான நிலைமை உருவாகும். திருமணத்திற்கு உறுதியான நிலைமை உருவாகும். என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகும். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல காலம்தான். மேசராசியை பொறுத்தவரை நல்ல காலம்தான். நான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது ரொம்ப சவால்னு பார்த்தோம்னா பெரியசாக ஒன்றும் சொல்ல முடியாது. சனி கும்பத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள், சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸு, பெரியவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு சம்மதம் இல்லாமல் இருக்கிறது, நண்பர்கள் மூலமாக சண்டை சச்சரவுகள் உருவாகிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் தான் வந்து நீங்கிடும். அது ஒன்றும் பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு கும்பத்தில் இருக்கிறதுனால உங்கள் லைஃப்லேயோ மேரேஜ் வாழ்க்கையிலையோ அதுமாரி லவ் லைஃப்லேயோ வந்து ஒரு 3வது நபர் வந்து குறுக்கீடு செய்வார். உங்களுக்கு 3வது நபர் குறுக்கீடு செஞ்சு அவர் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்துக்கணும். ரொம்ப கெட்ட நம்பர்கள்லாம் பக்கத்தில் சேர்த்துக்கக்கூடாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுமாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் புதன் சிம்மத்தில் இருக்கிறார். ஒரு 10 நாளைக்கு இருப்பார். அதனால் உங்களுக்கு யூகம் ஏற்படும். உங்களுக்கு 6ஆம் வீடு இல்லை, அந்த இடத்துல இருந்து இருக்கும்போது உங்களுக்குள்ள யூகம் ஏற்படும். 2 பேருக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இதில் பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு விளக்கு போட்டு வாங்க, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஓம் சுக்கராய நமக அப்படின்னு சொல்லி, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும். ராகு கேது பீடசாந்திக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. ராகுகால நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வைத்தியம், அதாவது என்ன ரத்தனம் அறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோதிரமாக என்ன மோதிரம் போட்டுக்கலாம், இந்த காலகட்டத்தில் மோதிரம் போட்டுக்கலாம் அப்படின்னா வைடூரியம் போட்டுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இதுதான் வந்து மேசராசிக்கு பார்த்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா முதல்ல சுக்கிரன் வச்சு பார்த்துருவோம். சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்கிறவர் முதல்ல செப்டம்பர் 1லேருந்து 15 வரைக்கும் இதில் இருக்கார், கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடம், 3ஆம் வீட்டில் இருக்கும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு காதல் சொல்கிறதா இருந்தாலும் சரி, திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அது வீட்டில் சொல்லணும்ல, அது எப்படி சொல்கிறது?
ஏதாவது ஒரு நாள் நம்ம சொல்லித்தானே ஆகணும் வீட்டில். அப்போ சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும். செப்டம்பர் 1லேருந்து 15க்குள்ளே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக உருவாகும். அப்போ இந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதோ லவ் சொல்கிறதோ அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போ நம்ம நடக்கும். அப்புறம் செப்டம்பர் 15க்கு பிறகு அக்டோபர் 10 வரைக்கும் அடுத்தது அவர் சிம்மராசிக்கு போகிறார். சுக்கிரன் சிம்மராசிக்கு போகும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பாருங்கள், அவர் சொல்லும்போது வீட்டில் அப்ரூவல் கிடைக்கணும்ல, அந்த அப்ரூவல் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுமாதிரி பையன் கல்யாணம் பண்ணணும்னு கேட்டிருக்கான்ப்பா, பொண்ணு கேட்டிருக்கா, நம்ம வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்டமாக நம்ம வந்து அது சம்மந்தமாக நம்ம வரலாம் தேடுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 10க்கு பிறகு எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாராசிக்கு போகிறார். கன்னியாராசிக்கு போகும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் ஸ்தானத்துக்கு போகிறார். 5ஆம் ஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு திருமண பாக்கியங்கள், அதாவது திருமணமாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் திருமணம் நடக்கிறதுக்கும், காதலில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அது நல்லபடியாக வளர்கிறதுக்கும் அந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு உதவும். இது ரொம்ப பெரிய விஷயம். சுக்கிரன் 3 இடத்துல மாறும்போது 3 விதமான பாக்கியங்களை உங்களுக்கு அவர் தர்றாரு. செப்டம்பர் 14க்கு பிறகு செவ்வாய் துளாராசியில் இருக்கிறார். துளாராசியில் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சிறிய தடைகள் ஏற்பட்டாலும் திருமண பேச்சு, நிச்சயதார்த்தம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு திருமணம் நடைபெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8க்கு பிறகு குரு கடகத்துக்கு வர்றதுனால உங்கள் குலத்தில் பெரியவர்களுடைய திருமண முயற்சிகள், அது சம்மந்தப்பட்ட திருமண முயற்சியெல்லாம் எடுப்பாங்க. அக்டோபர் 8க்கு பிறகு அவர் குரு கடகத்துக்கு வர்றதுனால, உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு வர்றதுனால அந்த பெரியவர்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10க்கு பிறகு தான் அவர் சுக்கிரன் வந்து அங்கே இதுக்கு போயிடுறாரு பாருங்க, கன்னியாராசி போயிடுறாரு பாருங்க. அது கூட நம்ம முன்னாடியே சொன்னோம். அதனால திருமண வைபவங்கள்லாம் நடைபெறும்னு சொன்னோம். அதுவும் இந்த பெரியவங்களுடைய சப்போர்ட்டும், குருவால பெரியவங்களுடைய சப்போர்ட்டும், சுக்கிரனால் திருமணம் வலுப்புறதும், திருமண காரியங்களை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வலுப்புறதும் ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் ரிஷபராசியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த திருமணமும் காதலும் கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ ரிஷபராசிக்கு நம்ம நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில இடைஞ்சல்கள் இருக்குது. எந்த கிரகத்தினால இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார். சிம்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அவங்க எய்தாவில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால் 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செப்டம்பர் 17 அடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17லேருந்து அக்டோபர் 17 வரைக்கும் சூரியன் வந்து கன்னியாராசியில் இருப்பார். அதுக்கு பிறகு தான் துலாமுக்கு போவார். புரட்டாசி மாதத்தில் கன்னியாராசியில் இருப்பார். இதில் வந்து உங்களுக்கு அந்த லவ்வில் வாழ்க்கையிலையோ, புதுசாக கல்யாணம் வாழ்க்கையிலையோ யூகோவை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா அப்படின்னு ஏற்பட்டு அது சம்மந்தமாக சண்டை சச்சரவுகள்லாம் உருவாகும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுமாதிரி ராகு கும்பத்தில் இருக்கிறதுனாலையும் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஜாப்பு, ஃபேமிலி பேலன்சிங்கு, ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஃபேமிலி பேலன்சிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நடைபெறும். அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கும். இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடணும், விளக்கு போட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்னென்று. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு அவருக்கு வந்து விளக்கு போட்டுவாங்க. அது உங்களுக்கு சனியினுடைய தோஷம் எதாவது இருந்தால் நிவர்த்தி ஆகிறதுலாம், பெரிய தடைகள்லாம் இருந்தால் நிவர்த்தியாகி திருமணம் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிராய நமக, ஓம் சுக்கிராய நமக அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 21 தடவை சொல்லிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசியாதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிரனை நினைச்சு கண்டிப்பாகவும் சுக்கிராய நமகன்னு சொல்லிட்டு 20 தடவை சொல்லிட்டு வாங்க. அந்த மந்திர ஜபம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அணிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பவழம், அதை வந்து மோதிரத்தில் சேர்த்து அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக திருமண பாக்கியங்கள்லாம், காதல் உறவுகளில் மேம்படக்கூடிய பாக்கியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம வந்து மிதுன ராசியை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து அக்டோபர் 8 வரைக்கும் குரு வந்து மிதுன ராசியில் தான் இருக்கார். அதாவது உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறார். இப்போ இந்த குரு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட உறவுகள், திருமண சம்மந்தப்பட்ட உறவுகள்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் உண்டாகும், எதிர்ப்பு பிரச்சனைகள்லாம் உண்டாகும். அதனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு செப்டம்பருக்கு பிறகு அக்டோபரில் குரு வந்து உங்களுடைய கடகராசிக்கு வருவார். கடகராசிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் வந்து சம்மதம்லாம் தெரிவிப்பாங்க, காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. உங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் வந்து உறுதியாகும். அங்கே ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். இந்த இடத்துல குரு வந்து
அந்த இடத்துக்கு கடகத்துக்கு போகும்போது அப்படியே டோட்டலாக மாறும். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மாறும். முன்னாடியில் எதிர்ப்பு தெரிவித்தவங்க அடுத்தது உங்களுக்கு வந்து சம்மதம் தெரிவிப்பாங்க. அப்படி ஒரு விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் நடக்க போகுது. பெரிய விஷயங்கள் உண்டாகும். ஆனால் வந்து செப்டம்பரில் வந்து உங்களுக்கு குரு அங்கே இருக்கிறதுனால காதல் உறவுகளில் வலுப்படும். அதெல்லாம் உங்களை பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதாவது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது நீங்கள் போய் பார்க்குறது போகிறது, காதலில் போய் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது, அதில் போய் அவங்க மூலமாக அவங்க அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து உங்களுக்கு நல்ல பதிலெலாம் கிடைக்கும். இது வீட்டில் பிரச்சனைகள் உண்டாகும். அதுதான் நம்ம பேசிகிட்ருக்கோம், அதுதான் சொல்கிறோம். ஆனால் மற்றபடி உங்களுக்கு காதலில் போய் நீங்கள் பேசுகிறது போகிறது அது சக்ஸஸ் ஆகிறதுலாம் நடக்கும். அதுமாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுகள் நடக்கிறது போகிறது அது பார்க்குறதுலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த பர்மிஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 8 வந்து குரு அங்கே மாறுறாரு பாருங்கள். மாறுறதுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து சுக்கிரனும் உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 2ஆம் வீட்லேயும் இருப்பார், 3ஆம் வீட்லேயும் போயிடுவார். போகும்போது அவரும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் பண்ணுவார். அது ஒரு நல்ல விஷயந்தான் உங்களுக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா கன்னியாராசியில் இருப்பார். அப்புறம் துளாராசிக்கு போவார். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் வந்து காதல் வந்து மனம் திறந்து சொல்லும் திறன் ஏற்படும். நீங்கள் மனசில் உள்ளதை சொல்லலாம் அவங்கள்ட்ட. உங்கள் உறவில் நெருக்கம்லாம் அதிகரிக்கும். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அவர் வந்து கன்னியாராசிலையும் துளாராசிலையும் இருக்கும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1க்கு பிறகு வந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். புதன் போகும்போது உங்கள் காதலில் சின்ன பிரச்சனைகள் வரும், சந்தேகம் வரும். ரொம்ப ரகசியமாக ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வெளிப்படுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். பார்த்துட்டோம். பொதுவாக திருமண யோக காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா செப்டம்பர் 15 பிறகு சுக்கிரன் சிம்மராசிக்கு போகிறார். அதாவது உங்களுக்கு அவர் சிம்மராசிக்கு போகும்பொழுது கண்டிப்பாக திருமண பேச்சுகள் துவங்கும் நேரம் அந்த நேரமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய ஒப்புதல் கிடைக்கும். அதுமாதிரி குரு வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கடகராசிக்கு அக்டோபர் 8க்கு பிறகு கடகராசிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நிச்சயதார்த்தம், திருமண ஆலோசனை போன்றவைகள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நிச்சயதார்த்தம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமண ஆலோசனைகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முன்னேற்றங்கள் ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு சாதகமான காலம் அப்படிங்கிற காலமாக எடுத்துக்கலாம். அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பாசங்கள் அதிகரிக்கும், அக்கறைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. பரிகாரம் ரொம்ப சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 அக்டோபர் 27 வரைக்கும் செவ்வாழை வந்து துலாமில் தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்கிறாருன்னு கணக்கில் எடுத்துக்கலாமே. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சிறு சிறு தடைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வரும். அந்த வாக்குவாதம் ஊற்றி பிரிஞ்சு போகிற அளவுக்குலாம் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ராகு கும்பத்தில் இருக்கிறதுனால ரொம்ப தூரமாக இருந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் பேசிட்டீங்க, ரொம்ப அவங்களால போய் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது பாருங்கள். அப்போ வந்து அதன் மூலமாக ரொம்ப திருமணங்கள்லாம் வந்து தாமதமாக ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது ரொம்ப தூரத்தில் லவ் பண்ணுறது, பக்கத்தில் இருக்க மாட்டேங்கிற. ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் லவர் எங்கேயாவது போயிருப்பாங்க, நீங்கள் இங்கே இருப்பீங்க. அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பீங்க பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் பேச்சுவார்த்தையில் ஏதாவது பேசி அவர் உங்கள்கிட்ட சண்டை போடுவார். அப்போ அது வந்து அந்த மாதிரி போய் கல்யாணம் ஆகிறதுக்குரிய விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கும்பத்தில் இருக்கிறதுனால அதை ஏற்படுத்துவார். அக்டோபர் மாத தொடக்கத்தில் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயங்கள்லாம் மனக்கசப்புலாம் ஏற்படுறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப வந்து தப்பாக அன்னெசரியாக வந்து ஒரு பேசுகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி ஒரு 108 தடவை சொல்லிவிடுவாங்க. அதுவே பெரிய பரிகாரம் தான். வெள்ளிக்கிழமையில் போயிட்டு சுக்கிரனுக்கு வந்து விளக்கு போட்டுவாங்க. சுமங்கலி பெண்களுக்கு புடவை எடுத்து கொடுங்க. புடவை எடுத்து கொடுக்குறது, குங்குமம் எடுத்து கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுங்க, புடவை எடுத்து கொடுங்க. அது வந்து ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். காதல் உங்களுக்கு என்ன இது போட்டுக்கலாம் அப்படின்னா பச்சை பவனை அணிஞ்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட காதல் மற்றும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஏற்படும். இதுதான் நம்ம வந்து மிதுன ராசி பொறுத்தவரையில் பார்த்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது கடகராசியை பற்றி பார்ப்போம். கடகராசிக்கு சொல்லவே வேணால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிலேயே சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 8க்கு பிறகு குரு உங்கள் கடகத்துக்கு வரப்போகிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? பெரிய நல்ல விஷயம். சுக்கிரன் உங்கள் ராசிலேயே செப்டம்பர் 15 வரைக்கும் உட்காந்துருக்க போகிறாரு.
செப்டம்பர் 15க்கு பிறகு அவர் வந்து சிம்மராசிக்கு போவார். அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்கள் ராசியிலே சுக்கிரன் வந்து இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட பேச்சுகள் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக முயற்சி பண்ணுறது, அதுக்காக போய் வரன் தேடுறது கண்டிப்பாக உண்டாகும். வரன் அதுவாகவே வந்து அமையும். உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது. அதனால் கவலையப்பட வேணாம். உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அமோகமாக இருக்குது இந்த மாதம், அடுத்த மாதம் 2 மாதம்னு அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி அக்டோபர் இந்த ஏற்கனவே சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி அக்டோபர் 18-10க்கு பிறகு அங்கே குரு வரும்போது இந்த பேச்சுக்கள்லாம் உறுதியாகும். முன்னாடி திருமணத்துலேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அக்டோபர் 18 பிறகு கண்டிப்பாக திருமணம் உறுதியாயிரும். கல்யாணம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஐப்பசியிலே கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கெல்லாம் உருவாகும். ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டுகளில் இருக்கிறதுனால, அதாவது அக்டோபர் 21 வரைக்கும் செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக பெரியவர்களுடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. ஏன்னா அக்டோபர் 8க்கு பிறகு குரு ராசி உங்களுடைய ராசியில் பிரவேசமாகிறார். அதுவே ஒரு பெரிய விஷயம். திருமணத்துக்கான பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தரப்போகுது. கண்டிப்பாக நல்லபடியாக எனக்கு எப்போ திருமணம்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து குரு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15 30 வரைக்கும் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால நிச்சயதார்த்தத்தில் திருமணம் வச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுக்கு சுக்கிரனும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கார். அக்டோபர் 18 31 வரைக்கும் சூரியன் துலாமில் இருக்கிறதுனால அவரும் வந்து இது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்படுத்துறதுக்கெலாம் ஆலோசனை பண்ணுறதுக்கெலாம் வழிவகுக்கிறாரு. உங்களுக்கு கடகராசி பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. இதில் பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஓம் சுக்கராய நமக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் சுக்கராய நமகன்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை போயிட்டு ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு விளக்கு போட்டுவாங்க. ஏதாவது ஒரு ஆலயம், ஏதோ ஒரு சாமி, ஏதோ ஒரு அம்பாள், முத்துமாரியம்மனோ காளியம்மனோ அங்காளம்மனோ ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோதிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கல் அறிஞ்சிக்கலாம், பச்சை எமரால்டு அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நீங்கள் அணிஞ்சிக்கோங்க. அது உங்களுக்கு ஏதாவது பச்சைக்கல் அணிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுதான் பரிகாரம். ரொம்ப நல்ல விஷயம். கடகராசிக்கு நல்லாவே இருக்குது. நம்ம பயப்பட வேண்டாம். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் மற்றும் காதல் யோகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். அதுக்கு நம்ம நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிம்மராசியை பார்ப்போம். சிம்மராசியை பொறுத்தவரையில் சூரியன் கேது செப்டம்பரில் அங்கே இருக்கிறாங்க. அதனால் வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதலில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுகளில் தடை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15க்கு மேலே உங்களுக்கு அவர் வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக வந்து அந்த ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சுமூகமான ஒரு நிலை போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. காதலில் வந்து கண்டிப்பாக ஒரு இனிமை நிறைந்த உணர்வு ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லேயும் ஒரு இனிமை நிறைந்த உணர்வுகள்லாம் ஏற்படும். நல்ல விதமாக பேச்சுக்கள்லாம் ரொம்ப அமைதியாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி சமயத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வர்றாரு. எப்போ வர்றாருன்னா அக்டோபர் 8ஆம் தேதி வர்றாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 3ஆம் வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து உங்களுடைய வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு போகும்பொழுதும் குரு இங்கே 12ஆம் வீட்டில் இருக்கும்பொழுதும் உங்களுடைய காதல் ஏற்பட்ட உறவுகள் வந்து கல்யாணமாக மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மறைமுகமாக காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது யாருக்கும் தெரியாமல் காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவே கல்யாணத்தில் போய் முடிகிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குரு அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 16 வரைக்கும் சூரியன் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஈர்க்கப்பட்டு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15க்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வர்றார். இப்போ சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 9 வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காதலில் இனிமை தர்றது, காதல் சம்மந்தப்பட்ட உறவுகள் இனிமை தர்றது, திருமண பேச்சுக்கள்லாம் நடக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வரும்போது அக்டோபர் 8க்கு வரும்போது இந்த பேச்சுகள் வந்து திருமணம் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் உங்களோட திருமண யோக காலமாக இதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்களுக்கு வந்து
கேதுக்காக பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கணபதி ஹோமம் பண்ணிக்கோங்க. கணபதி ஹோமம் பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுமாதிரி பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, கணபதி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, உங்கள் பிரார்த்தனைகளை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கே விலகு போட்டு வாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னியாராசியை பொறுத்தவரை செவ்வாய் செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசியில் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது காதலில் பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை சண்டைகளாக சண்டை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதுமாதிரி வீட்லேயும் கூட நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் ஏற்படும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் சுக்கிரன் அக்டோபர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு வர்றார். அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் அப்படியே டேர்ன் ஆகும். ஏற்கனவே பிரச்சனை வேறு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து கன்னியாராசிக்கு வரும்போது அது திருமணம் சம்மந்த பேச்சுக்கள் காதலில் ஒரு நல்ல உறவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாக்கி கொடுக்கும். அது ஒரு பெரிய விஷயந்தான். அடுத்து பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதன்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணிட்டு சொல்லிட்டு வாங்க. ரொம்ப நல்ல செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதே ராசிக்கு கன்னிராசிக்கு திரும்ப வந்து சுக்கிரன் வரும்போது அந்த இதுவே மாறும். உங்களுக்கு திருமணமான பேச்சுவார்த்தைகள் காதல் சம்மந்தப்பட்ட உறவுகளில் பெரிய மேம்பாடு அடைகிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் உண்டாகும். நீங்கள் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு வாங்க. அதுவே பெரிய பரிகாரம் தான். பச்சைக்கல் அணிஞ்சிக்கோங்க. அந்த மாதம் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பச்சைக்கல் மோதிரம் அணிஞ்சிக்கோங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக ஆவீங்க. முடிஞ்சால் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஏழுமலையானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது நம்ம விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் சுக்கிரன் வந்து கடகத்தில் இருக்கார். செப்டம்பர் முதல் வாரத்தில் சுக்கிரன் கடகத்தில் தான் இருக்கார். அது செப்டம்பர் 27 செப்டம்பர் 14 பிறகு செவ்வாய் துலாமுக்கு வர்றார். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க விருச்சிகராசியை பொறுத்தவங்கள காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்கனவே உணர்ச்சிபூர்வமான பந்தங்கள் வலுவடையும். நீங்கள் காதல் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க, அது சம்மந்தமாக காதல் இருந்துகிட்ருக்கீங்கன்னா அந்த உங்களுடைய பந்தங்கள்லாம் வந்து உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். இந்த செப்டம்பர் 14 செப்டம்பர் முதல் வாரத்தில் சுக்கிரன் வந்து கடகத்தில் இருக்கும் போதும் செப்டம்பர் 14 வந்து விருச்சிகத்தில் செவ்வாய் வந்து உட்காரும் போதும் துலாமில் வந்து செவ்வாய் உட்காரும் பொழுதும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதுமாதிரி அக்டோபர் 8க்கு பிறகு சூரியன் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு காதலோட முடிவுகள்லாம் வந்து உறுதியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளும் காதல் உறுதியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. திருமண யோகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அக்டோபர் 8 வரைக்கும் மிதுனத்தில் குரு இருக்கிறாரு. அதனால் சிறிய தடைகள் ஏற்படும். அக்டோபர் 9க்கு பிறகு கடகத்துக்கு இந்த குரு வர்றதுனால குடும்பம் மூலமாகவும் உறவினர் வழியாகவும் நல்ல திருமண யோகம் உருவாகும். அக்டோபர் 8க்கு பிறகு குரு கடகத்துக்கு அந்த மிதனத்தில் இருக்கும்போது சின்ன பிரச்சனைகள் தடைகள்லாம் வந்த பிரச்சனைகள் குரு வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண பேச்சுகள் காதலில் வந்து இருக்கக்கூடிய குடும்பம் மூலமாகவும் உறவினர் மூலமாகவும் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அக்டோபர் 18 சூரியன் துலாமுக்கு செல்லும் காலம் திருமண பேச்சு உறுதியாகும் சக்தி வாய்ந்த காலமாகும் அந்த நேரம். அதாவது அக்டோபர் 18 பிறகு சூரியன் வந்து துளாராசிக்கு போகிறது உங்களுக்கு திருமண பேச்சுகள் உறுதியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான நேரம் அது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 11 16 வரைக்கும் சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் காதல் தொடர்பான தொடர்புகள் எதிர்ப்புகள் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சஸான சூழ்நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 1 16 வரைக்கும் சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது உங்கள் லவ்வில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் சிறிய வாக்குவாதங்கள் அதெல்லாம் ஏற்படும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா காதல் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதுமாதிரி ராகு கும்பத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒருத்தவங்க சம்மதிப்பாங்க, ஒருத்தவங்க சம்மதிக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் விருச்சிகத்தில் போகும்போது
உங்களுக்கே ஆவல் அதிகரிக்கும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமை இழந்துட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகர் கோவிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டுவாங்க. மாதிரி செவ்வரளி மாலை, செவ்வரளி பூ முருகருக்கு வாங்கி கொடுங்க. அதுவும் சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல விஷயம் அது, சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அது. அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜை பண்ணுறது வந்து சுக்கிரனுக்கு வந்து சுக்கிர பரிகாரமாக, சுக்கிரனுக்கு நிவர்த்தியாக இருக்கக்கூடிய பூஜை அது. அதனால் மகாலட்சுமி பூஜை செஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி கோவில் இருந்த பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. முடிஞ்சால் போயிட்டு வாங்க, இல்லைனா பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிட்டுட்டு வாங்க. அது பெரிய நல்ல விஷயந்தான், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்து ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை ஒரு 308 தடவை டெய்லி சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த காரியம் எடுத்தாலும் கண்டிப்பாக இந்த திருமணமோ காதலோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம், இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாண வைபவத்தை போய் தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். ராகுகேது பாதிப்பு குறைக்கிறதுக்காக கூழ் நிவேதனம், கூழ் பண்ணி மாரிபொங்கல்லாம் கூழ் இது பண்ணுவாங்கள்ல, அதுமாதிரி நீங்கள் கூழ் பண்ணி விநியோகம் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ், உங்களுக்கு ஒரு பரிகார தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுக்கு இந்த திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். அவ்வளோதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் காதல்கள் கையில் வந்து ஒரு புதுமை ஏற்படுறதுக்கும், அக்டோபர் மாதத்தில் உறுதி தரும் காலமாக கண்டிப்பாக இருக்குது. அதாவது பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதங்களில் காதல் மற்றும் திருமணங்களில் வந்து உறுதி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்பட்டு அக்டோபர் மாதத்தில் அதுக்கு உறுதி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சில பிரச்சனைகள் இடையில கிரகங்களுடைய கோளாறுகளால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். ரொம்ப விசேஷமான காலம்தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. நம்ம வந்து அடுத்த ராசியை இருக்கக்கூடிய தனுசு ராசியை பற்றி பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா செவ்வாயை பார்த்துருவோம். செவ்வாய் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருக்கிறாங்க. 14க்கு பிறகு தான் துளாராசிக்கு வர்றாரு. 14லேருந்து 27 வரைக்கும் துளாராசியில் இருக்கிறாரு. இப்போ காதல் இது அந்த மாதிரி இடத்துல அங்கே இருக்கும்போது, கன்னிராசியில் இருக்கும்போது காதலில் பார்த்தீங்கன்னா சிறிய வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நீங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்கு தடைகள்லாம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி லவ்வில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளில் வந்து காதலோ கணவன் மனைவியோ அதில் யூகோ கிளாஸுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாமல் சண்டை போகிறதெல்லாம் வந்து இதில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி இருந்துக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 14லேருந்து அக்டோபர் 27 வரைக்கும் செவ்வாய் வந்து துளாராசிக்கு வந்தார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னியாராசியில் இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான நேரம் அது. அவள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும். உங்கள் ஃப்ரெண்டுகள் மூலியமாக இந்த காதல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் காதல்லையோ உங்கள் திருமண வாழ்க்கையிலையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் கிளியர் ஆகி நல்ல நட்புகள் உருவாகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அடுத்தது அக்டோபர் 18 பிறகு சூரியன் வந்து துளாராசிக்கு வரும்போது செவ்வாய் வந்து விருச்சிக ராசிக்கு போவார். அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகும்போது உங்களுடைய காதல்கள் வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காதலில் கூட ரகசியமாக வச்சுருந்த விஷயங்கள்லாம் கூட வெளிப்படுறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் திருமண யோகம், திருமணத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் கன்னி வந்து சிம்மம் கன்னி வழியாக தான் பயணிக்கிறார் சுக்கிரன். அப்போ வந்து திருமண பேச்சுகள் ஏற்படுறது, நிச்சயதார்த்தம் தொடர்பான விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான பதில் வர்றது எல்லாமே உருவாகும். குரு உங்களுக்கு அஷ்டமத்துக்கு போனால் கூட சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் இந்த சுக்கிரனுடைய விஷயத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளாக இருக்குது. ரொம்ப பிரச்சனையான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில ஈகோ கிளாஸ்லாம் ஏற்படும். மூத்தவர்களுடைய பிரச்சனைகள், மூத்தவர்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓம் சுக்கிராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 தடவை டெய்லி சொல்லிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை சனீஸ்வரன் மற்றும் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அவர்.
அதுமாரி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமலை வெங்கடாஜலபதி, கஞ்சனூர் சுக்கிர பகவான், இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இது திருமண யோகத்திற்கான நல்ல பரிகார களமாக, நல்ல பரிகார ஸ்தலமாக அமையும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரத்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புஷ்பராகம் அணிஞ்சிக்கோங்க. இந்த காலத்தில் புஷ்பராகம் அணிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த தானம் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை நிற உடை, பால், தயிர், இது மாதிரி விஷயங்களை தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் தடைகள் ஏற்பட்டிருந்தால் தடைகள் தகர்க்கப்பட்டு யோகமாக மாறி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது நம்ம ராசியை பற்றி பார்ப்போம். செப்டம்பர் 15 பிறகு சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்கும். பழைய உறவுகள் மீண்டும் வந்து சேருவதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டாகும். அக்டோபர் 10க்கு பிறகு சுக்கிரன் கன்னியா ராசியில் செல்றதுனால லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தவர்கள்லாம் மீண்டும் சந்திக்க காலக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அக்டோபர் 18க்கு பிறகு சூரியன் துலாமில் இருக்கிறதுனால திருமண யோகம் பேசப்படும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசப்படும். ரொம்ப தாமதமாக திருமணம் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப வயசாகி கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில். அதுமாரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான் இது. மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அது அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். செப்டம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் செவ்வாய் கன்னியில் இருக்கிறதுனால காதல் ஒரு சிறு பிரச்சனைகள் புரிதல்கள்லாம் இல்லாமல் இருக்கும். சண்டை சச்சரவுகள்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் ஆகலாம். அக்டோபர் 8க்கு பிறகு குரு கடகத்தில் செல்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதனால் வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா சனீஸ்வர கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிபீட வழிபாடு பண்ணிக்கலாம். சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போடுறது பண்ணிக்கலாம். திங்கட்கிழமை விரதம் இருந்துக்கோங்க. விரதம் இது பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமை சோமவார பூஜை பண்ணிக்க வேண்டியது. சுவாமி ஆலயத்துக்கு, சிவன் ஆலயத்துக்கு சென்று பால் வாங்கி கொடுங்க, ரொம்ப விசேஷம். திருமண யோகம் விரைவில் அமைய திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால காதல் உறவுகளிலே சில சிக்கல்கள்லாம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அக்டோபர் 1க்கு பிறகு புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். அதனால் உங்களுடைய காதலனோ காதியோ உங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுகள்லையோ ஒரு ஓப்பன் டாக்கு, ஒரு நல்ல விஷயங்கள், திறந்த மனப்பான்மையோட பேசக்கூடிய சூழ்நிலையானது கண்டிப்பாக உருவாகும். அக்டோபர் 10க்கு பிறகு சுக்கிரன் கன்னியா ராசிக்கு போகிறார். கன்னியா ராசிக்கு போகும்போது அந்த திருமணம் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நல்லாயிருக்கும். நல்ல அருமையான நல்லது. திருமணமானவர்களிடையே கூட புரிதல்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இப்போ பிரச்சனைகள்னு பார்த்துட்டோம்னா ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அன்னெசரி அட்ராக்ஷன், அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்லாம் உருவாகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். தீய பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுறது, ஒரு சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நேரம் அது. இப்போது அதாவது இந்த ராகு கேது தோசை நெருங்கிறதுக்காக என்ன பண்ணணும், பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ராகு கேதுக்கு போயிட்டு அந்த ராகு கேது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க, அது ரொம்ப சிறந்தது. சனிக்கிழமை அன்று கருப்பையில் தானம் கொடுக்கறது செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தானம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா கருப்பையில் கொண்டு போய் சனீஸ்வரர் கோயிலில் சனீஸ்வரனுடைய பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்க. அதுவே பெரிய நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நல்லபடிய விஷயங்களை கொடுக்கும். அதுமாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க, அதுவுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அடுத்தது மீனராசியை பொறுத்தவரை செப்டம்பர் 1லேருந்து 16 வரைக்கும் சூரியன் சிம்மத்தில் இருக்க போகிறார். ஆவணி மாதத்தில் அங்கே இருக்கிறார். இது காதல் உறவில் சில யூகங்கள்லாம் ஏற்படுறதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் அக்டோபர் 8க்கு பிறகு குரு கடகத்துக்கு வரார். குரு கடகத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா காதலில் அதாவது அது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அக்டோபர் 8க்கு பிறகு குரு கடகத்துக்கு வரும்போது நல்ல விஷயங்கள்லாம் உண்டாகும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேச்சுலர் வாழ்க்கையிலிருந்து ஃபேமிலி மேன் ஆகிறதுக்குடைய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக அந்த குரு கடகத்துக்கு வரும்போது நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயம் உங்களுக்கு அந்த கடகராசிக்கு குரு போகிறது உங்களுக்கு 5ஆம் ஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயமா. இப்போ அக்டோபர் 18 பார்த்திங்கன்னா சூரியன் துளாராசிக்கு வருவார். துளாராசிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களோட லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் உங்கள் வீட்டில்
அது விதமாக பேசுவாங்க. அது கல்யாணத்தை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். அது ரொம்ப பெரிய விசேஷமான காலமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்ல காலம்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். துலாமத்தில் வந்து சூரியன் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு 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 பாசிட்டிவான டைம்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. புதன்கிழமையில் புதனை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. புதனுக்கு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க. முடிஞ்சால் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இங்கே திருவள்ளூரில் வேடவள்ளி தியாகராஜர் அவருடைய கோயிலுக்கு போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தடைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு திருமண பாக்கியம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். நமோ நாராயணங்கிற மந்திரத்தை 107 தடவை டெய்லி சொல்லிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக இந்த 12 ராசிக்கும் நம்ம இந்த பலன்களது பார்த்துட்டோம். இது வந்து இதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் திருமணம் மற்றும் காதலில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது, அதனால் யார் யாருக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதில் எதுவும் தவறுகள் இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம். அதுமாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.